எல்லாட்ட வாழ்க்கையிலையுமே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும். அது என்னென்னு சொன்னால் அம்மா. அம்மா இல்லாத எந்த ஜீவனுமே இந்த உலகத்தில் இருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கேக்க தனக்கும் வாழ ஆசை உண்டு என்பதை முழுவதும் மறந்து தன் பிள்ளைகளுக்காய் தன்னை தியாகித்து அனைவர் வீட்டிலும் வாழும் தெய்வம் அம்மா. அவள் ஆசைகள் மட்டும் தியாகிக்கவில்லை, தன் பசியை, தன் சந்தோஷத்தை, தன் சுதந்திரத்தை, தன் இன்ப துன்பத்தை, தன் உணர்வுகளை, தன் எண்ணங்களை, தனக்கான நேரத்தை, நிம்மதியான தூக்கத்தை இத்தனையையும் இழந்து ஒவ்வொரு வீட்டிலும் தெய்வமாக தன் பிள்ளைகளுக்காய் வாழும் கடவுள் அம்மா. பசிக்குதுன்னு இதுவரை சொல்லியதில்லை, மாறாக சாப்பிடு என்று மட்டும் கூறும் மனப்பக்குவம் உடையவள் அம்மா. தனக்கு இயலாதுன்னு இதுவரைக்கும் ஓய்ந்ததில்லை, ஆனால் தன் பிள்ளைகளை ஓய்வடு என்று சொல்லாமல் இருந்ததே இல்லை. வெளியில் சுதந்திரமாக உற்றாரோடு போக உள்மனம் ஆசை கொண்டாலும் அவ்வாசையெல்லாம் அடக்கிட்டு பிள்ளைகள் சுதந்திரமாக சுற்றித் திரிந்து வரும் களிப்பில் இன்பம் காணுபவள் அம்மா. விதம் விதமா உடையணிந்து சிறுவயது காலத்தை பூரித்து கொண்டு தன் பிள்ளைகள் விதம் விதமாக உடையணிந்து பிள்ளைகளின் அழகில் ஆனந்தப்படுபவள் அம்மா. இப்படியான அம்மா எல்லாட்ட வீட்லேயும் கண்டிப்பாக இருப்பாங்க. அம்மாண்டா இப்போவுமே அம்மா தான்.